தாய்மடியில் ஓய்வெடுத்த காலந்தொட்டு தரைமடியில் ஓய்வெடுக்கும் நாள் வரைக்கும் வாய் மணக்கச் செய்பவளே, என்றன் வாழ்வில் வளம் மணக்க வைப்பவளே, பிற நாடெல்லாம் போய் மணந்து நிற்பவளே, மொழிகட்குள்ளே புகழ் மணந்த தலைமொழியே, தமிழே தாயே, சேய் மலர் நான் வணங்குகிறேன், உன்னை போற்றி சிந்தனையை தொடங்குகிறேன், செழிக்கச் செய்வாய். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள் என்று பாரதியாலே பரவி போற்றப்பெற்ற கலை மகளாகிய சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு இன்று ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நம்முடைய டிடி தொலைக்காட்சி தமிழ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிவனுக்கு ஒரு ராத்திரி கொண்டாடுகிறோம், அது சிவராத்திரி. ஆனால் பெண் தெய்வங்களாகிய பார்வதிக்கும் இலக்குமிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தலா ஒவ்வொருவருக்கும் 3 நாட்கள் விழாவை கொண்டாடுகிறோம். அந்த 9 நாட்களும் நவராத்திரி என்று போற்றப்பெறுகிறது. நிறைவாக சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு கலைமகளாகிய சரஸ்வதியை போற்றுகின்ற அந்த 3 நாட்களிலே ஒரு நாள் தான் இந்த அருமையான இனிய நாள். இன்றைக்கு பெண்களுடைய நிலை எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பெண்கள் கும்மியடித்து மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லுவார், கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போற வருவாள், கொடியோடும் இடையோடும் கனியாட குழல் மூடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடு வஞ்சி மயிலை உள்ளத்தில் உள்ளூரும் கள்ளோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே என்று பெண்ணை புகழ்ந்து பாராட்டி பேசினார் கண்ணதாசன். மிக அருமையாக இந்த சமூகத்திலே இன்று மிகச் சிறப்பாக இந்த பெண்ணினம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். அதாவது திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மலை வாழ் பெண், மலைஜாதி பெண், அந்த பெண்ணிற்கு மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிற பெண், ஒரு வசதி இல்லாத கிராமத்திலே இருக்கிற பெண், அந்த பெண்ணுக்கு நீதிபதியாக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இளமையிலேயே தோன்றுகிறது. அப்படி இளமையிலேயே தோன்றியதன் காரணமாக அந்த பெண் சட்டம் படிக்கிறாள். சட்டம் படித்து முடிந்ததன் பின்னாலே உடனே திருமணமும் ஆகிவிடுகிறது. ஆனால் திருமணம் ஆனாலும் தன்னுடைய கனவை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் அவள் மேலும் படித்துக்கொண்டே இருக்கிறாள். அரசாங்கத்திலே ஒரு தேர்வு வருகிறது, சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு வருகிறது. அந்த சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வை எழுதுவதற்கு அவர் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் தேர்வு எழுதப் போகிற நேரத்திலே அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அந்த பெண் கருவுற்றிருக்கிறார். கருவுற்றிருக்கிற அந்த பெண்ணுக்கு மே மாதம் இறுதி வாரத்திலே மகப்பேறு அவர் அடைவார் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, பார்த்துக்கொள்வோம் என்று இருக்கிற பொழுது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு தேர்வு வருகிறது. எந்த கனவோடு அவர் வாழ்ந்தாரோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய, அந்த நீதிபதி ஆவதற்குரிய தேர்வு வருகிறது. ஆனால் மருத்துவரோ மே மாதம் இறுதி வாரம் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். 2 நாள் இருக்கும் பொழுது, அவர் தேர்வு எழுத 2 நாள் இருக்கும் பொழுது அவருக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அந்த பிரசவ வலி ஏற்பட்டவுடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றவுடன் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து மகப்பேறு அங்கே நடைபெறுகிறது. ஆனாலும் அப்பொழுது கூட அவர் மறுநாள் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்கிற குறிக்கோளோடு போராடி கொண்டிருந்தால் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த நிலையில் நீங்கள் போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதையும் மீறி நான் போய்த்தான் ஆவேன் என்று அடம் பிடித்து தன்னுடைய கணவருடைய உதவியோடு சென்னையிலே வந்து தேர்வை எழுதி விட்டு போனார். கொஞ்ச நாள்களிலே தேர்வு முடிவு வருகிறது.
தேர்வு முடிவிலே அந்த பெண் அந்த என்ன கனவு கண்டாலோ அந்த சிவில் நீதிபதிக்கு உரிய தேர்விலே வெற்றி பெறுகிறாள். வெற்றி பெற்றதோடு மட்டுமல்ல, மலைஜாதி பெண்களிலேயே முதல் நீதிபதி என்கிற வரலாற்றையும் அந்த பெண் படைத்தாள். அந்த பெண்ணுடைய பெயர் ஸ்ரீபதி என்பது. இப்படி பெண்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிலைகளிலே இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பெண்கள் ஒரு உயர்ந்த நிலையிலே உன்னத நிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே இருவேறு கருத்துக்கு இடமில்லை. பெரிதும் பெருமைப்படுத்த வேண்டியது தாயின் பெருமையா தாரத்தின் பெருமையா? அதாவது ஒரு பெண் என்பவர் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறார். அதிலே முக்கியமாக 2 வடிவங்களை எடுக்கிறார். முதலிலே தாரம் என்கிற வடிவத்தை எடுக்கிறார், அதற்கு பின்னாலே தாய் என்கிற வடிவத்தை எடுக்கிறாள். இப்படி அந்த பெண் 2 நிலைகளிலே இருக்கின்ற நேரத்தில் அந்த 2 நிலைகளிலும் பெருமைப்படுத்தப்பட வேண்டியது அவள் தாயாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தை சார்ந்த பெருமையா அல்லது தாரமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தை சார்ந்த பெருமையா? அதற்கு விடை சொல்வதற்காக இங்கே 4 அறிஞர் பெருமக்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அதிலே தாயின் பெருமையே என்று பேசுவதற்கு, அதாவது அவரும் பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவர் தான், பல்வேறு பட்டிமன்றங்களை நடத்தியவர். அத்தகைய பல்வேறு பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து பெருமை பெற்ற பெருமைக்குரிய ஐயா திரு சுப்பையா அவர்கள் தாயின் பெருமையே என்று பேச இருக்கிறார். அவருடைய கருத்துக்கு வலிமை சேர்ப்பதற்கு ஒரு வழக்கறிஞர் வந்திருக்கிறார். நம்முடைய சென்னையிலே இருக்கிற மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் எம்.எச். சார்லஸ் என்கிற மிகச்சிறந்த சமூக ஆர்வலர். தாரத்தின் பெருமை என்று பேசுவதற்கு, அதாவது ரொம்ப அருமையாக 2 பேர் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அதிலே ஒருவர் நம்முடைய மோனிஷா மோகன். இவர் நாகர்கோயிலை சார்ந்தவர், ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார். அவருடைய கருத்தை வழிமொழிந்து பேசுவதற்கு நம்முடைய குடியாத்தத்திலிருந்து பள்ளி ஆசிரியராக தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற குடியாத்தம் சுக்கன்யா அவர்கள் தாரமே என்று தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க வந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய பட்டிமன்றத்தை தொடங்கி விடலாம் என்று கருதுகிறேன். தாரத்தின் பெருமையே என்று பேசுவதற்கு அம்மா பெருமைக்குரிய மோனிஷா மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழச்சியாகவே பிறக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு தந்தரல வேண்டும் என்று கூறி, இன்னைக்கு உள்ள காலங்கள்ல வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலும் ஆண்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நல்ல மனைவி சமைச்சு நல்லா போகணும், பக்கத்தில் உட்காந்து ஆசையாக பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுற மனைவிகளை காட்டிலும் அம்மாக்களை காட்டிலும் தான் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைச்சு சமைச்சு போடுற பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. எங்கேம்மா இப்போ வந்து பெண்களுக்கு சமையல் தெரியுது? சமைக்கவே தெரியலம்மா. எல்லாம் வந்து படிச்சுவிட்டு அப்படியே வேலைக்கு போனவொன்னே தான், வேலைக்கு வந்தவொடனே, வேலைக்கு வந்து கல்யாணம் ஆனவொடனே, திருமணத்தன்னைக்கு இப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கவே கற்றுக்குறாங்க. இன்னைக்கு எங்கள் பெண்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, புருஷனையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு, மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வெளியே போய் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா? வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு எங்கே சமையல் இருக்குது? அதுலேயும் பாருங்கள், மனைவி நல்லா சமைச்சு தாங்க போடும். தெரியுதோ எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எதையோ ஒன்றை பார்த்து நாங்கள் சமைச்சு போடுறோம். ஒரு பெண் முழுமை அடைகிறது தாய்மையில தான். ஆனால் அந்த தாய்மை அடைகிறதுக்கு முன்னாடி யார் வரணும்? தாரம்னு பொண்டாட்டி வந்தால் மட்டும்தான் நீங்கள் தாய்மை அடைய முடியும். எவ்வளவு பெரிய பில்டிங் நீங்கள் கட்டினாலும் பேஸ்மெண்ட் நாங்கள் இல்லைன்னா அந்த பில்டிங்கே சரிஞ்சு போகணும். இது உண்மையா இல்லையா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஓகே, நான் அது தப்பு சொல்லலை. ஒரு அம்மா என்ன சொல்லும்? ஒரு 4 பிள்ளைங்க அம்மாவுக்கு இருக்குதுன்னா அந்த 4 பிள்ளைங்களுக்குமே அவங்க பாசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். ஆனால் மனைவி அப்படி கிடையாது. தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே கொடுக்குறான்னா நீங்கள் போற்றி கொண்டாடப்பட வேண்டியது உங்கள் மனைவியை தானே தவிர அம்மாவை கிடையாது. சார், ஒரு அம்மா தான் புள்ள திட்டுனா
10 தெருவுக்கு தள்ளி போய் என் புள்ள திட்டிட்டான், என் புள்ள திட்டிட்டான், என் புள்ள திட்டிட்டான்னு தெரு தெருவா போய் நீங்க சொல்லுவீங்க. ஆனா கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போட்டு அவ்வளவு அடி அடிச்சாலும் நான் இறந்து போனாலும் உன் காலடியில தான் இருந்து இறந்து போவேன்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய பெத்த தாயிடம் கூட ஒரு மனைவி விட்டு கொடுக்க மாட்டான்னா யாரை நீங்க போற்றி பாதுகாக்கணும்? அருமை 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 அருமை. சார், இன்னைக்கு ஒரு நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த நீரினுடைய அருமை எப்ப தெரியும் உங்களுக்கு? தாகம் வரும்போது தெரியும். நீரினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். இப்போ வெயிலுடைய அருமை உங்களுக்கு நிழல்ல இருக்கும்போது தெரியும். மழையினுடைய அருமை, குடையினுடைய அருமை உங்களுக்கு மழை காலத்துல தெரியும். ஆனால் ஒரு மனைவியினுடைய அருமை அவள் இறந்த பிறகே எல்லா ஆண்களுக்கும் தெரியுதுன்னா அதுதாங்க இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்குது. உண்மை உண்மை உண்மை. இது அருமையான ஒரு பாடல்ல ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பான். முதல் வசந்தமா அதில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பான். மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். சோகம் என்கிற பொழுது தாயாய் வருகிறாள். சொல்லுங்க. சோகத்தை கேட்கறதுக்கு தாயா மட்டும்தாங்க வர முடியும். ஆனால் அதற்கு தீர்வு காணணும்னா ஒரு மனைவியால மட்டும்தான் வர முடியும்னா சிவாஜி கணேசனே தன்னுடைய அந்த ஒரு படத்துல தன்னுடைய மனைவியினுடைய மடியில படுத்துட்டு எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இனி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருக்கும்போது ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்னு மனைவியை பார்த்து தான் பாடியிருக்காரு தவிர அம்மாவை பார்த்து பாடலை. நீங்க பெருசா பேசுறீங்க, ஒரு அம்மா தனக்கு பிள்ளைக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்றான்னு சொல்றீங்கல்ல, உண்மையாகவே யாரு தியாகம் பண்றது தெரியுமாங்க? யாரோ பெத்த உங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தியாகம் பண்ணிக்கிட்டு வரோம்னா மனைவி தான் சிறந்த தியாகிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இன்னைக்கு கணவன் கல் மாதிரி கணவன் கேட்கிறான் மனைவி கிட்ட, ஏன் கடவுள் எல்லாம் கல்லா இருக்கிறாங்கன்னு. கணவன் மனைவி கிட்ட கேட்கும்போது மனைவி சொன்னா, ஒரு மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கல்லை எப்படி சிற்பமாக்க வேண்டும், அதை எப்படி தெய்வமாக வழிபட வேண்டும் என்று ஒரு மனைவிக்கு தான் தெரியும்னு ஒரு பொண்ணு சொல்றானா அவள் தாங்க தாரம். அருமை அருமை அருமை. இன்னைக்கு எவ்வளவோ காலங்கள் கடந்து போயிடுச்சு. எல்லாரும் மனைவியை மேடைகள்லையும் சரி வெளியிலையும் சரி மனைவியை விட்டு கொடுத்து நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மனைவிங்கிறவ நீங்கள் தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆம்பளையாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து ரோட்டில் நடக்க முடியும். நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவியான ஒரு பொண்ணு கொஞ்சம் பாதை தவறினாலும் நீங்கள் ரோட்டில் தலை நிமிர்ந்து போக முடியாது, தலை குனிஞ்சு தான் நீங்கள் இன்றைக்கி போக முடியும். மனைவியினுடைய அருமை முதல்ல யாருக்கு தெரியும்னா, இராணுவத்தில் நின்று எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனுக்கு தெரியுமா தன்னுடைய மனைவியினுடைய அருமையை பற்றி. ஏன்னா 40 நாள் லீவில் அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டே ஒரு மனுஷன் வாழ்றானா அவனுக்கு தெரியும் மனைவியினுடைய அருமையை பற்றி. 2வது யாருக்கு தெரியுமா, வெளிநாட்டில் போய் தன்னுடைய குடும்பத்தையே விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான் பாருங்க, அவனுக்கு தெரியும். வெளிநாட்டில் எந்த நம்பிக்கையில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க? உங்கள் அம்மா உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்கன்னா கிடையாது. என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய தாயும் தந்தையையும் என்னுடைய குழந்தைகளையும் பத்திரமாக பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்களும் இன்றைக்கி வெளியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா மனைவி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் குறை சொல்ல முடியாதுங்க. வயசான காலம் உங்களுக்கு வயசாயிருச்சு. ஒரு வயசுக்கு மேலே ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையினுடைய சின்ன வயசில் குழந்தையோட உடம்பை பார்த்துடலாம், ஆம்பளை பிள்ளைங்க உடம்பை பார்த்துடலாம். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே தன்னுடைய மனைவி மட்டும்தான் எல்லா காரியங்களையும் ஈடுபட முடியும். அம்மா செய்ய முடியாத காரியங்களை கூட ஒரு மனைவி செய்கிறான்னா நீங்கள் போற்றப்பட வேண்டியது யாரு? உங்க மனைவியே தானே. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் தெரியுமா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க? ஒரு தாய்மை இல்லாமல் ஒரு பெண் இங்கே கிடையாது. ஆனால் அந்த பெண் அந்த தாய்மைக்குமே அடையாளமாக இருப்பது அந்த தாரம்னா வைரமுத்து தான் அழகா சொல்லுவாரு, உலகம் எனக்கின்று விளங்காதது, உறவே எனக்கின்று விளங்கானது. அடடா முந்தானை சிறையானது, அதுவே என்னுடைய வாழ்வில் முறையானதுன்னா ஒரு ஆண்மகனை சீர்படுத்தக்கூடிய திறமை மனைவி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குதுன்னா, நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாம் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் எங்கே இருக்கும்? இந்தியாவுக்கு கீழே இழங்க தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கின்னு இருப்பீங்க கடைசியில். நாங்கள் மனைவிங்கிற ஒரு பெண் வந்த பிறகுதான் குடும்ப தலைவன் உங்களை டாப்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறோம்னா எங்களை பத்தி நீங்க குறை சொல்லலாம். அம்மாக்கு பையனுடைய குணம் என்னன்னு தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய மனைவிக்கு உங்க குணம் தெரியுமா? தெரியாதுங்க.
கல்யாணம் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய கணவனுக்கு என்ன வேணும்னு நினைச்சு அதை அறிந்து நடக்கக்கூடியவள் ஆன பெண். ஆனா ஆம்பளைங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்கய்யா. அவனுக்கு எத்தனை வருஷம் சொன்னாலும் எங்க குணம் தெரியவே செய்யாது. அப்படியே கல்லு மாதிரி தான் இருப்பான். நாங்க சொன்னா மட்டும்தான் அவனுக்கு புரியும்னா உங்க குணம் என்னைக்குமே அவங்களுக்கு புரியாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு சொல்லும், சுமங்கலியாவே நான் போய் சேர்ந்துடணும், என் கணவனுக்கு முன்னாடி நான் சுமங்கலியாவே போய் சேர்ந்துடணும்னு சொல்லுவா. ஆனால் கொஞ்சம் வயசாக வயசாக அவளுடைய மனதில் நினைக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன், கடவுள் என் புருஷனை முதல்ல எடுத்துக்கிட்டட்டும். ஏன் சுயநலம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா ஒரு பெண் அவள் இருக்கும்போது கணவன் இல்லாமல் இருந்தாலும் அவளுக்கான தேவைகளை அவளை பார்த்துக்கக்கூடிய திறமை அவளுக்கு இருக்குது. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு அப்படி கிடையாது. அடுத்த மனைவி இருக்கும்போது அவனுக்கு வேளைக்கு சோறு, மனைவி இல்லைன்னா அடுத்த வேளைக்கு எங்கே சோறுன்னு நினச்சி கூடிய திண்டாடக்கூடிய நிலைமை ஒவ்வொரு ஆண்மகனுக்கு வரும்னா ஒரு மனைவி இல்லாமல் ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க ஆம்பளைங்களுக்கு. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது, ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியும். ஏன் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது தெரியுமா? மனைவி இல்லாமல். அந்த ஆண்மகனுடைய நம்பிக்கையே அவனுடைய மனைவி தான் என்பதை கூறி வாய்ப்பளித்த பையன் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமைம்மா, ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்கள் சரியாக இருந்தால் தான் நீ தலை நிமிர்ந்து, எனக்கு உண்மையில் தலை நிமிர்ந்து போகணுன்னா நாங்கள் சரியாக இருக்கணும். அப்துல் காதர் ஐயா தான் சொல்லுவார் ஒரு கவிதையில், ஆணே ஆணே உன் மனைவி உனக்கு ஊட்டியாயிருக்கிறாள், அன்பிலே உனக்கு போட்டியாயிருக்கிறாள், உன் குழந்தைக்கு தோட்டியாயிருக்கிறாள், உனக்கு வேட்டியாயிருக்கிறாள். அருமையாக சொன்னீங்கம்மா. அதுதான் வள்ளுவர் சொன்னார், புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோர்ப்பீடு நடை. அது மாதிரி வைரமுத்து ரொம்ப அருமையாக வைரமுத்தெல்லாம் சொன்னாங்க. அவர் சொல்லுவார், அகவாழ்வில் நீ அமைதி காப்பதால் புறவாழ்வில் நான் பொருது வெல்கிறேன், காரியம் யாவையும் கண்மணி செய்வதால் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன். அதில் ரொம்ப அருமையாக சொல்லுவார், தாயெனும் வடிவை தமக்கையின் வடிவை மகளினும் வடிவை மனைவியின் வடிவை மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை ஓவியத் திருவே உன்வழி காண்கிறேன். ரொம்ப அருமையாக. அதில் இன்னொன்றுங்க, அப்படியே கிளைமேக்ஸ், நோயிற்படுத்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன், நோயிற்படுத்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன், இல்லை கண்மணி உன் கண்ணின் கடை விழி திரளும் கண்ணீர் என்மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன்னாரு. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக தன்னுடைய வாதத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள். அருமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏதியா, உங்களை வடிவமைக்கிறதே நாங்கள் தான் ஐயா அப்படின்னு ரொம்ப அருமையாக தன்னுடைய தாரமே என்கிற அணியை மிகச்சிறப்பாக நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா வழக்கறிஞர் தான் வரணும். மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் பெருமைக்குரிய ஐயா திரு எம்.எச். சார்லஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இது அனைவருக்கும் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கு உங்களுக்கும் வணக்கம். நாங்களாம் கல்லே நாங்கள் இருக்கோமா, எங்களை இவங்க சிற்பமாக வடிவமைச்சு அப்படி வைக்கிறேன். அப்போ கல்லையே இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. அதாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தாரோன்னு சொல்லி இவங்க முக்கால்வாசி நேரம் நம்மளோட கண்ணெல்லாம் கட்டி போட்டாங்க. அதான் உண்மை. இவங்க தாரமாக எத்தனை நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க தாய் ஆகிற வரைக்கும் தான் அவங்க தாரம். இவங்க தாய் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆண்மகனுமே அந்த வீட்டோட வேலைக்காரன் தான். அங்கே அருமை. இவங்களோட தாய்மைக்காக இவங்களுடைய குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன பொம்மைகள் வாங்கணும், அந்த பிள்ளைகளை கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் விளையாட வைக்கணும், எந்தெந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகணும், எங்கெங்கே சினிமா தேட்டர் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோ பிளானுமே இந்த வேலைக்காரன். நம்ம அந்த கல் இருக்கும் பாருங்கள், அவங்க சொன்ன கல், அந்த கல்லுக்கு இவங்க கீ கொடுத்து அனுப்பி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. முதல்ல குழந்தையாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எங்கே போவாங்க, நல்ல காலேஜில் சேர்க்கணும், அந்த படிப்புக்கு இவ்வளோ செலவாகும், போய் காசு சேரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்துக்கு பணத்தை சேரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையை சுற்றியே இவங்க தாய் பாசத்தால் அந்த குழந்தைகளுக்காக எல்லாமே பண்ண வைக்கிறதுக்காக கூடிய கல் தான் நம்ம. அதுதான் உண்மை. அவங்க சொல்கிறத செய்கிறதுனால தான் நமக்கு அவங்க வச்ச பேர் கல். இதனால் அவங்க தாரம் பெருசுன்னு தயவு செஞ்சு நினச்சிட வேண்டாம். தாய்மையோட உச்சம் தான் அது, கணவனையும் சேர்த்து இழுத்து கொள்வது தான் அது. இந்த உலகத்தை படைச்சவன் கடவுள்.
கடவுள் முதல்ல உலகத்தை படைச்சிட்டார். படைச்சதுக்கப்புறம் அப்படியே யோசித்து பார்க்குறாரு, ஐயோ இந்த நம்ம படைச்ச இந்த படைப்புக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கே, இந்த தேவைகளுக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் நம்மளால் இருந்து பார்க்க முடியுமான்னு யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் தாயை கொடுத்துரும். ஸோ கடவுளுடைய இன்னொரு வடிவில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அரிய பொருள் தான் தாய். அது எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு மட்டும் கிடையாது. புழு பூச்சியிலிருந்து எல்லாத்துக்குமே கடவுள் வந்து மொத்தமாக கொடுத்த ஒரே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தாய். அதாவது நீங்கள் தாயை வந்து யாருமே நம்ம தேர்ந்தெடுத்து வருவதில்லை. தாய் என்பவள் தானாக கடவுளால் அமைக்கப்பட்டு அந்த குடும்பத்திலேயோ அந்த பிறவியாக நாம் பிறக்கும் போது நீங்கள் புழுவோ பூச்சியோ கரடியோ பூனைக்குட்டியோ நாயோ மனிதன் என்னவா நீங்கள் பிறந்தாலும் தாய்ங்கிற ஒரு ஸ்தானம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது கடவுளால் அமைக்கப்பட்ட ஒன்று. அதை வந்து நீங்கள் குறைய சொல்லணும். அதோட பெருமையோட பேசும்போது நீங்கள் எப்படி அது கூட தாரத்தை கம்பேர் பண்ணுறீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. தாரங்கிறது கடவுள் கொடுத்ததே கிடையாது. கடவுள் கொடுத்தது எங்கே இருக்குது? தாரம்ங்கிறது நீங்களாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு கல்யாணம். இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலைகள் வந்து ஐயா சொன்னது மாதிரி வீட்டில் இவங்க ஏதோ சொல்கிறாங்க, நாங்கள் சமைச்சிட்றோம் அப்படி இப்படின்ட்டு. அது இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இந்த காலம் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 2 வீலரில் தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. யார் அவங்க என்ன எங்கே செய்கிறாங்க என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தாய்ங்கிறது வெறும் தாய் மட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, முன்ன பின்ன பேர் ஊர் தெரியாத நம்ம முத பிறந்த உடனே நம்மளை தூக்குறது யார்? ஒரு நர்ஸு. அந்த நர்ஸு அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் இருக்குது பாருங்கள், அதுவும் தாய்மை தான். பட்டினத்தாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட்டினத்தாருங்கிறது எல்லா ஆசைகளுமே திறந்தவர். அதாவது காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நிலம் வேண்டாம், பொண்ணு ஆசை, பொருள் ஆசை எல்லாத்தையுமே திறந்தவர். ஆனால் அவரால் கூட விட முடியாத ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாய். அவருடைய தாய் பிறந்த ஊரை விட்டு அவரால் வர முடியலை. முக்கியமாக அவர் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பார். அந்த பாடலோட வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை தோளிலும் மார்பிலும் தொட்டிலும் கட்டிலும் என்னை காதலித்த என் தாயே, உன் உடலுக்கு நான் தீ வைக்கிறேன். இது நியாயமா? ஸோ அந்த தாய் பாசங்கிறது அது எல்லாத்தையுமே திறந்த ஒரு மனுஷனாலுமே வந்து அந்த பாசத்தை வந்து ஈஸியாக அப்படி விட்டுற முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காமராஜர் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த தாய்மைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா, அவர் சிஎம்மாக இருந்த காலத்திலேயே அவர் அம்மாவுக்கு வந்து மாதம் பிறந்தால் 120 ரூபாய் தவறாமல் அனுப்பிடுவார். காரணம் அது அவர் தாய் மேலே வச்சுருந்த அந்த பாசம். அந்த பாசத்துக்குரிய அவருக்கு என்ன தாரமாக இருந்தாங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கேட்கணுன்னு ஆசைப்படுறேன். நான் தாயோட பாசத்தால் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த நாட்டை வந்து நல்ல நடத்திக்கு அவர் வந்து கொண்டு போனார். அதே போல் ஔவையார் சொல்கிறதும் உண்டு, நீ எந்த ஊர்லனாலும் போய் வாழ்ந்துக்கலாம், நீ பெரிய கொள்ளைக்காரன் எல்லாம் இருக்கிற ஊர்லேயும் வாழலான்ட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனால் கோயில் இல்லாத ஊரில் உன்னால் வாழ முடியாது. அந்த கோயில் யாருங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாயினுடைய பெருமை வந்து இப்படி 1 அல்ல 2 அல்ல. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட தேவைகள் ஆரம்ப காலத்துலேருந்து அந்த குழந்தை நீங்கள் சொன்னீங்களே, ஒரு கல்லாக இருக்கிறது வந்து சிற்பமாக்குறது வந்து அது வந்து தாரம் இல்லைம்மா, அது தாய் தான். அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது, அவ்வளவுமே சொல்லி கொடுக்குறது அந்த கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியவள் தாய். அந்த பிள்ளைக்கு என்ன உணவு பிடிக்கும், அது ஏன் அழுகுது, பசிக்கு அழுகுதா இல்லை உடல் வலியால் அழுகுதா, எல்லாமே வந்து தாரத்துக்கிட்ட நம்ம சொல்லணும். தாய்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கும்போது தாரம் உங்ககிட்ட கேட்க போகிறது, என்னை இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் எப்போ வாங்கி தருவேன், கார் எப்போ வாங்குவேன், வீடு எப்போ வாங்குவேன்ட்டு. தாய் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நல்லா இருக்கியா போதும், சாப்பிட்டியா போதும், இதை கேட்பவளே தாய். எங்க எத்தனை பேருங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து என்னென்ன செய்யணும்லாம் ஆசைப்பட்டிருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது உண்டு, மூக்குத்தி வளையல் செயின் எல்லாம் அடமான வச்சு நம்மளை படிக்க வச்ச தாய்மார்கள் எத்தனை பேர். அந்த தாய்மார்களுக்கு நம்ம இன்றைக்கி வசதி வந்தோன்னா அவங்களுக்கு நகைகளை வாங்கி தரணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். வயலில் போயிட்டு வேர்வையோட வேலை செஞ்சு வீட்டில் காலையில் 5 மணிக்கே பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்பணும்னு சொல்லி டெய்லி எந்திரிச்சு சமையல் பண்ணுற தாய்மார்கள், அவங்களோட வேர்வை நாத்தம், அந்த வேர்வை மனத்தோடு அவங்க வேலை பார்க்குற அவங்களுக்கு நம்ம வசதி வந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு புது புடவை ஜவுளி கடையில் போய் எடுத்துறணும்னு நம்மளாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் எத்தனை பேருக்கு இது வெறும் கனவாகவே போயிருக்கு. நீங்கள் வசதி படைச்சி நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் தாய்க்கு அது உங்களால் செய்ய முடிஞ்சதா? உண்மையிலேயே அது நம்ம மனசுக்கு நம்மளே அதை வந்து கேள்வி கேட்டு பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். எத்தனை பேர் நம்ம தாயை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம் கடைசி காலத்தில். எத்தனை பேர் தாரத்துக்காக தாயை நம்ம வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருமே தாரம் வந்துட்டாலே போதுமே. ஃபஸ்ட்டு கேள்வி, என்னை தனியாக பிரிச்சிரு, தனி கொடுத்தனை வச்சிரு, உங்கள் அம்மா கூடலாம் என்னால் வாழ முடியாது, தாயை விட்டு பிரிந்து இருக்கணும், அவ்வளோதான்.
அவங்களும் பிரிந்து வந்திருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக தானே இருக்காங்க. ஒரு நல்ல தாயால் மட்டுமே நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த தாய் நல்லவளாக இருந்தால் அந்த பையன் நல்லவனாக வளருவான். அந்த தாய் கோவக்காரங்களாக இருந்தால் அந்த பையனும் கோவக்காரங்களாக தான் வரும். ஸோ ஒரு தாய் கொடுக்கக்கூடிய பாசத்தில் தான் இந்த சமுதாயம் முழுசாக அந்த பையன் நல்லா படிக்கிறான் இல்லையாங்கிறது எல்லாமே இந்த தாயின் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகம் ஃபார்ம் ஆனால் தான், திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு ஒரு நல்ல தாரமே கிடைக்க முடியும். அப்படி ஒரு தாரம் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் திரும்ப அந்த தாய்மையை பார்க்க முடியும் என்ற வாய்ப்பிழந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான கருத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தாய் என்பவள் தெய்வம், ஒரு தெய்வமாக அந்த வீட்டில் இருக்கிறாள். எல்லாவற்றையும் அவள்தான் பார்த்து கொள்கிறாள் என்று ரொம்ப அருமையாக, தெய்வத்திற்கு இணையாக தாயை பற்றி நம்முடைய சார்லஸ் அவர்கள் அருமையாக பேசியிருக்கிறார்கள். நீங்கள் என்னமோ அப்படியே கல்லை அப்படியே சிற்பமாக வடிக்கிறதுன்னு, என்ன எங்கே வடிக்கிறீங்க நீங்கள்? இங்கே வீட்டில் வடிக்கிறீங்க, நீங்கள் தான் தனியாக போயிடுறீங்கள. ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணுன்னா, இல்லை இல்லை, நாம் பெரிதும் பெருமைப்படுத்த வேண்டியது தாரத்தின் பெருமையே என்று பேசுவதற்கு குடியாத்தத்திலிருந்து வந்திருக்காங்க அம்மா சுகன்யா அம்மா. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, சார்லஸ் சார் பேசும்போது எனக்கு கொஞ்சம் மயக்கமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக பேசினார் அம்மாவுடைய செல்ல வளர்ப்பில். இதை தான் நாங்கள் சொல்கிறோம், பிள்ளைய செல்லமாக வளர்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அம்மாவை தாண்டி மனைவின்ற ஒரு கேரக்டரை இல்லைன்னு சொல்கிறது தான் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். நடுவர் அவர்களே, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒரு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்ச உடனே கல்யாண பொண்ணுக்கிட்ட அறிவுரை சொல்லுவாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாருமா, புகுத்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு அம்மா வீட்டினுடைய பெருமையை பேசாத, அதே மாதிரி புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட போய் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நாங்கள் கேட்குறோம், மனைவி சார்பில் கேட்குறேன், இதே மாதிரி மாப்பிள்ளையை கூப்பிட்டு நிற்க வச்சு, இதை பார்ப்பா தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மாவுடைய பாசத்தை பற்றியும் பெருமையை பற்றியும் உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசாத, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுறதை பற்றியும் உன் பொண்டாட்டி உன்னை அடிக்கிறத பற்றியும் அம்மா கிட்ட பேசாதன்னு சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வருமா? அதுக்கும் மேலே சார்லஸ் சார் ஒரு படி மேலே போய் சொன்னார், எங்கெங்க அம்மாலாம் நகை கேட்குறாங்க, கார் கேட்குறாங்க, வீடு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான் நடுவர் அவர்களே, எப்படி அம்மா கேட்பாங்க? ஏன்னா அதெல்லாம் வாங்கி தருக்கு தான் அவங்களுடைய புருஷன் எங்கள் மாமனார் இருக்காரு. அப்புறம் ஏன் பிள்ளைகிட்ட கேட்க போகிறாங்க? அப்போ நாங்கள் தானே புருஷன்கிட்ட கேட்கணும். இதில் எங்கே இருக்குது தப்புன்னு நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே. இதுக்கும் மேலே குடும்பத்தில் மெயினாக பிரச்சனை வர்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எங்கள் மாமியாருன்ற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியல நடுவர் அவர்களே. அதுவும் எப்படி இப்போ நம்ம அந்த கேரக்டரை அவங்க பிம்பமாக காட்டுறாங்க. அவங்க புருஷனும் அவங்க மேலே பாசத்தை காட்டணும், அவங்க பெத்த புள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அவங்க மேலே தான் பாசத்தை காட்டணும். நாங்கள் பெற்று வச்சுருக்க எங்கள் பிள்ளைங்களும் பேரன் பேத்தி அப்படின்னு அவங்க மேலே தான் பாசம் காட்டணும்னா, அப்போ அந்த வீட்டுக்கு நாங்கள் என்ன வேலைக்காரியா? எதுக்கு தான் வந்தோன்னு எங்களுக்கே தெரியல நடுவர் அவர்களே. தனி கொடுத்தனம் போகிறோம். ஐயா நீங்கள் கூட சொன்னீங்க தனி கொடுத்தனம் போகிறோம். உண்மைதாங்க. ஏன் தெரியுமா தனி கொடுத்தனம் போகிறோம்? ஒரே வீட்டில் திருடனும் போலீஸும் ஒன்றா வாழ முடியுமா? இதில் யார் திருடன் யார் போலீஸு? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். திருடனா இருக்கக்கூடிய மாமியார் கிட்ட ஒரு போலீஸா நாங்கள் வாழ முடியுமா? திருடன் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழட்டுமே, நாம ஏன் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்தா புருஷனை கூப்பிட்டு தனி கொடுத்துன போயிடுறோம். இதை உங்க மாமியார் பார்ப்பாங்கல்ல? கண்டிப்பா பார்ப்பாங்க நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனோம்னா, கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வரோன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே ஒரு சமைக்கிறதுக்கு ஒழுங்கா உப்பு காரம் போட தெரியலன்னா என்ன சொல்றாங்க? உங்க அம்மா வீட்டில் என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு. துணி துவைக்கலைன்னா உங்க அம்மா வீட்டில் என்னதான் சொல்லி கொடுத்து அமிச்சாங்க, என்னதான் வளர்த்தாங்க? கரெக்டு. வீடு பெருக்கலைன்னா உங்க அம்மா என்னதான் சொல்லி கொடுத்து உன்னை வளர்த்துருக்காங்க? கரெக்டு. இதுவே நாங்கள் உங்கள் மகனை கூப்பிட்டுன்னு தனி கொடுத்துன்னு கூட்டின்னு போனோன்னு சொல்கிறோன்னா மட்டும் என்ன உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ இதெல்லாம் சொல்லித்தர எங்கள் அம்மா எங்கள் நல்லதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மட்டும் அம்மாவாக இருக்காங்க, எங்களுக்கு மாமியார் ரூபத்தை காட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அம்மாவாகவும் எங்களுக்கும் அம்மாவும் இருந்தால் பிரச்சனையே இல்லைன்னு தானே சொல்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களை தாய்க்கு தாயாக தானே எங்கள் அம்மாலாம் பார்த்துக்கிறாங்க. இதுவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவர்களே பாசமாக பேசுவாங்க மாமியார்லாம்.
அதுக்கும் மேலே கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாக சொல்லணும்னா அவங்க பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி வரையும் கண்டிப்பாக மருமகளை தான் மக மாதிரி பார்த்துப்பாங்க. இதுவே ஊர்ல இருந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை ஒரு மனுஷியா கூட பார்க்க மாட்டேன்றாங்க நடுவர் அவர்களே. எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு நடுவர் அவர்களே, இதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். ஆமாம், என்ன சந்தேகம்? புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு புருஷன் ஏதோ சண்டை, நாங்கள் 2 பேரும் புருஷனோ பொண்டாட்டியோ போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டல் கூட்டின்னு போகிறாங்கன்னு வச்சுப்போம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாமியார் மூஞ்செல்லாம் ஏன் நடுவர் அவர்களே ஸ்லாப்பில் தூக்கி வச்சுக்கிறாங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். இந்த சந்தேகம் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு நடுவர் அவர்களே. நாங்க நிம்மதியா வாழணும்னு நாங்க மட்டுமா ஆசைப்படுறோம்? நாங்க நிம்மதியா யார் கூட வாழ போறோம்? நீங்க பெத்து வளர்த்த உங்க புள்ள கூட தானே நிம்மதியா வாழ போறோம், வேற யார் கூடயாச்சா வாழ போறோம்? அதுல ஏன் உங்களுக்கு அந்த போட்டி பொறாம? ஒரு புள்ள கிட்ட புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை விடாம வீடே கிடையாது. நாங்கெல்லாம் அம்மாக்கு எதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே எங்களுக்கும் அம்மா மேலே பாசம் இருக்குது. அம்மா இல்லாமல் நாங்களும் பிறக்கலை தான். ஆனால் நாங்கள்லாம் என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், புருஷனா வாக்கப்பட்டுட்டீங்க, வாக்கப்பட்டது தப்பு இல்லைல்ல? உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்களா இந்த புருஷன் தான் வேணும்? வாக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் வாக்கப்படலை. இல்லை, புருஷனா வாக்கப்பட்டது உண்மையே வருது, வாக்கப்பட்டது ஆண்கள் தான். ஆமா, புருஷனா வாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சு பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும். கோவத்துல இருக்கிற பொண்டாட்டி சமாதானப்படுத்துறதுக்கு எப்படின்னு முதல்ல கத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணும். ஊர்லே நீங்க வந்து பிசினஸ், பெரிய பிசினஸ் செஞ்சு அந்த தொழில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஒரு சல்லி பையன், ஏன் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரன் கூட உங்களை நம்பி கடன் கொடுக்க மாட்டான். ஆனா தாம் புருஷன் கொஞ்சம் சோகமா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடல அப்படின்றத பார்த்த உடனே தான் கழுத்துல இருக்கிறத காதுல இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து புருஷன் கையில கொடுத்து இதை வித்துட்டு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு கடங்காரனா ஆக இருக்கக்கூடிய புருஷனை முன்னுக்கு கொண்டு வந்த எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க. ஏன் அவங்கள முன்னுதாரணமா காட்ட மாட்டேன்றீங்க? பரவாயில்லம்மா, அவங்க வேற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது எங்க அத்தான் இருக்கார, யாரு அத்தான், கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா, முதல்ல கையில் கிடந்தது அத்தான் இல்லையா, அப்புறம் கழுத்தில் கிடந்தது அத்தான், அப்புறம் காலில் கிடந்தது அத்தான், அப்புறம் மூக்கில் கிடந்தது அத்தான். இப்படி எங்க அத்தான் எல்லாரையும் அத்திட்டு போயிட்டாருல சொல்றாங்க. அப்படியே ஒரு காரண பேராகி விட்டாங்க அத்தானே. அப்படியே ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க நடுவர். அப்படி இல்ல. ஆமா, நாங்க அப்படி கிடையாது. அதாச்சும் நல்ல வந்து போயிட்டு இருக்க ஒரு குடும்பத்துல யாராச்சும் மூணாவதா ஒருத்தவங்க உள்ள வந்தா மட்டும்தாங்க பிரச்சனையே வரும். இல்லைன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருமகளை கூப்பிட்டு மாமியார் சொல்லுவாங்க, மா வந்தவங்களுக்கு தண்ணி கொடு, காஃபி போட்டு கொடு, சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகளும் போயிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு செய்வாங்க. காஃபியும் வாங்கி குடிச்சிருவாங்க, மருமக போட்ட சாப்பாட்டையும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் போகும்போது அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, என்ன புது மருமக ஒரு மாதிரி திமிரா இருக்கிறா, ஆரம்பத்துலேயே அடக்குவி, அப்போ தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, பார்த்துக்கோடி. அது போதும் நடுவர்களே, இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தில் நாராயணா வேலை பார்க்குறவங்க இருக்கிற வரையும் மாமியாருக்கு மருமகளாக வாக்கப்பட்ட நாங்களாம் எங்கெங்க நிம்மதியாக இருக்கிறது? வாய்ப்பே கிடையாது நடுவர்களே. உண்மைதான் நடுவர்களே. இதுக்கும் மேலே உங்களுடைய சொந்த வீட்டுக்கு, உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா போயிருக்கீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு நாங்க ஏன் விருந்தாளியா போகணும்? உண்மைதானே? உங்களுடைய அம்மா வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா போக மாட்டீங்க. ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு விருந்தாளியா தான் போறோம். அதை நீங்க மறுப்பீங்களா? நீங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டில் தான் வாழ்றீங்க. உங்களுக்காக பாதுகாப்புக்காகவும் நீங்க கொடுக்குற குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்க்கறத தாண்டி புருஷனை எதுக்காக நம்மளை பார்த்து முறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நடக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறதுல ஒரு பாக்கியங்க. பொண்டாட்டி கூட இருக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. ஒரு கணவன் தான் தோள் மேலே அவன் துண்டை போட்டுட்டு தைரியமா 10 பேர் முன்னாடி சபையில உட்கார்றான் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு வாச்சிருக்க பொண்டாட்டினால மட்டும்தான் முடியும். இதுவே அந்த தோள் மேல இருக்கக்கூடிய துண்டு கீழே விழுந்து நடக்க முடியாம தலை குனிஞ்சிட்டு போறாங்க அப்படின்னா அதுவும் மனைவினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கும் நீங்க குறை கூறிக்கொண்டே இருங்க.
மனைவியை நேசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சக்கரை பொங்கல், மனைவியை நேசிக்காதவங்களுக்கு காரவடையும் சக்கரை பொங்கலும் ஒன்றா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதற்கு இல்லை இல்லை தாயின் பெருமையை என்று பேசுவதற்கு பேராசிரியர் நெல்லை சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகத்தினுடைய முதல் தெர்மாமீட்டர் தாயினுடைய கைதான். ஓஹோ, அருமை அருமை அருமை. நாம் எல்லோருமே உச்சரித்த முதல் கவிதை, அழகிய கவிதை அம்மா. ஆஹா. எல்லா இடத்தையும் தாயால் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆனால் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நடுவர் அவர்களே, ஆண்கள் நாமெல்லாம் சினிமா மாதிரி. ஓஹோ. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி. ஓஹோ. அது தயாரிப்பு உயர்ந்ததா இயக்கம் உயர்ந்ததா? தயாரிப்பு இல்லாமல் எப்படி இயக்க முடியும்? ஓஹோ. ஓ, தயாரிப்பு தான் மூலதனம். ஆமாம். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அருமை. ஒரு மனைவி சாம்பார் வைப்பாங்க, வீட்டுக்காரரை சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம ஆள் சாப்பிடுவார். எப்போவுமே நம்ம ஆட்களுக்கு நுனி நாக்கில் சரஸ்வதி இருந்தால் நடுநாக்கில் சனீஸ்வரன் இருப்பான். சாப்பிட்டுட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுமா, பிரமாதமாக இருந்தது, ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லை. அந்த மனைவியோட மனசு சுருங்கிரும், கோபம் வரும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த பெண் அவங்க பெத்த பையன் வருவான். அவன் அந்த சாம்பாரை சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அவன் சொல்லுவான், அம்மா சாம்பார் எவ்வளோ பிரமாதமாக இருந்தது தெரியுமாம்மா, அருமையாக இருந்தது, சுவையாக இருந்ததுன்னு தன் பையன் பாராட்டுவான். தன்னுடைய சாப்பாட்டை தன் மகன் பாராட்டுவது சரி என்றால், தன் கணவனும் அவன் தாயை பாராட்டுவதும் சரி என்பதை ஒரு பெண் ஒத்துக்கொண்டால் அங்கே பிரச்சனை இல்லை. ஒரு பெண் எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய சாப்பாட்டில் தன் தாயின் சுவையை ஒரு ஆண் உணர்வான் என்பதைத்தான் பெண்மை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, எத்தனையோ முறை நான் கையை கழுவி விட்டேன், ஆனால் இன்னும் என் கையை விட்டு போகவில்லை என் அம்மா வைத்த சாம்பார் வாசம். ஓ. அவங்க சொன்னாங்க, உண்மையிலே என் ஒய்ஃப்லாம் டென்ஷன் ஆகி கோவம் வந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்குறீங்க இல்லையா? நான் கோவத்தை அடிக்கடி உருவாக்கிட்டே இருப்பேன். அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக வாய்ப்பு அமையணும்னு பார்க்கக்கூடாது, நம்மளா உருவாக்கணும். அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னு வைங்களேன், அது புத்துணர்ச்சி முகாம் மாதிரி அவங்களுக்கு. இந்த மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் மதம் பிடிச்சிடக்கூடாதுன்னு இந்த ஊட்டி கொடைக்கானல் குரூப் ரேஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதேமாரி தாய் வீடு தான் பெண்களுக்கு புத்துணர்ச்சி. அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? போகும்போது அவங்க மட்டும் போவாங்க, வரும்போது அவங்களுக்குள்ள அவங்க அம்மாவும் இறங்கி வருவாங்க. ஒரு வாரம் நீங்கள் வேப்பில் ஓட்டணும் உள்ளே இருக்கிற அந்த அம்மாவை வெளில எடுக்கிறதுக்கு, தெரியுங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? 40 வயசில் நீங்கள்லாம் மாமியார் ஆறீங்களோ இல்லையோ, நாங்கள்லாம் சாமியார் ஆயிடுறோம், தெரியுங்களா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சார், அம்மாவை மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு படைப்பு உலகத்திலே கிடையாது சார். எவெல்லாம் அம்மா கொடுத்த கஷாயத்தை குடிக்காமல் இருந்தானோ அத்தனை பேரும் இன்றைக்கி க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கான், தெரியுமா? யோசிச்சு பாருங்கள் சார். அம்மாவினுடைய சமையல் அறை, அம்மா ராஜாங்கம் பண்ணக்கூடிய இடமே அதுதான், தெரியுமா? உள்ளே விட மாட்டான் அம்மா, பார்த்துருக்கியா? வெளில போ, சமையல் கட்டு விட்டு வெளில போ, இங்கே நான் தான். உலக வங்கியை விட சுஸ்பேங்கை விட பணம் இருக்கிற ஒரே இடம் எதுன்னா சமையலறையில் உள்ள அந்த கடுகு டப்பா, இல்லையா? சமையலறையே ராஜாங்கம் சார். அம்மா உடல் முழுக்க சமையல் வாசம், சமையலறை முழுக்க அம்மாவின் வாசம். அந்த பாத்திரங்களை விட எண்ணெய் பிசுக்கு அதிகமாக அம்மா முகத்தில் தான் இருக்கும். நான் சொல்கிற இந்த அம்மாலாம் 80s மம்மி 90s மம்மியோட முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் அம்மானு பேசுகிறதுக்கே தகுதியே கிடையாது உங்களுக்குலாம். ஆஹா, இல்லையா சார்? இப்போல்லாம் 10 நிமிஷத்தில் சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ 50 நிமிஷமாக ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து தான் சமையலை நீங்கள் கற்றுக்குறீங்க. கடுகு தாளிப்பது எப்படி வீடியோ, அந்த வீடியோவில் 2 விளம்பரம் போட்டான் பாருங்க, அதுக்குள்ளே கடுகே கருகி போச்சு.
இன்னைக்கு அப்படிப்பட்ட சமையலை நீங்கள் இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா? அதுலேயும் அந்த அம்மா தாய்க்கு பின் தாரம். என்ன அர்த்தம்? சின்ன வயசில் நாமெல்லாம் அம்மா கையால் அடி வாங்கியிருப்போம் இல்லையா? தாய்க்கு பின் தாரம். இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு எங்கே நீங்கள் சமைக்கிறீங்க? ஒரு காலத்தில் என் மனைவி எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உள்ள பள்ளிக்கு பெண்கள் பயப்படுவாங்க. உண்டா இல்லையா சார்? இப்போ என் பொண்ணு கிச்சனுக்கே பயப்படுறா. நோ டாடி நோ, அங்கே வரவே மாட்டேன். அந்த மாதிரி சமைக்கிறதே இன்னைக்கு இல்லாமல் போச்சே சார். தாய் சமைச்சான்னா சமையல் என்பது ஒரு உயிர் ஆதாரமான ஒரு செயல். குடும்பத்தினுடைய மொத்த ஆரோக்கியமும் யார் கையில் இருக்குன்னா தாயின் கைகளில் உண்டு. உண்டா இல்லையா சார்? ஆனால் இன்னைக்கு அதை பெண்கள் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அதுலேயும் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கமா, அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து கணவர் இல்லைன்னா 4 பசங்க இருப்பாங்களாம். ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பையன் காப்பாற்றுவான். கணவர் இல்லைன்னா அவ்வளோதான். அப்பா ரீல் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க. எவ்வளோ பழைய காலத்து ரீல் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பொண்ணுக்கு மேட்சிங்காக புருஷன் கிடைப்பான் சார். இன்றைக்கி அவ்வளோ வெப்சைட் இருக்குது. உண்டா இல்லையா? ஒரு ஆண் வந்து எனக்கு வந்து இப்படி வேணும், இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், அவன் தலைமுடி இவ்வளோ சுருளாக இருக்கணும், அவன் இவ்வளோ சம்பாதிக்கணும். வெப்சைட்டில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். மொத்தமும் ஃபில் பண்ணிங்கன்னா அது ஆன்லைனில் காட்டுது யார் யார் இருக்கான்னு. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு மேட்சிங்காக புருஷன் கிடச்சிருவான் சார். மேட்சிங்காக டெய்லர் தான் கிடைக்க மாட்டேங்கான். தெரியுமா? என் ஒய்ஃப்லாம் வில்லிவாக்கத்தில் இருக்க எத்தெல்லாம் டெலிட்டும் தைச்சிட்டா. இங்கே உறிஞ்சி ஏற்றுனா, இங்கே இறக்குனா, சுருக்குனா. அப்படிப்பட்ட காலத்தில் புருஷன் இருக்கும்போதே போட்டு தள்ளிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணுற காலத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதுவும் போட்டு தள்ளிட்டு. ஆமாம், அப்படி போடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? பயமா இருக்குப்பா. அம்மா மாதிரி உண்டா சார்? அம்மா சாப்பாடு விட்டுவா சார். அம்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. அம்மா அம்மா தான் இல்லையா? புரிஞ்சவங்க. ஆமாம், அந்த 2வது இட்லியில் அந்த கடைசி துண்டுக்கு ஒரு கரண்டி சட்னி தரேன், ஒரு கரண்டி சாம்பார் தரேன்னு சொல்லி சாப்பாடு விட்டுவா சார் இல்லையா? உலகத்தினுடைய அத்தனை முடிவுகளும் எங்கே எடுக்கப்படுது தெரியுமா? அம்மாவின் அரசியல் தான். கிச்சன் கேபினெட் தான் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். உலகத்தில் எல்லா முடிவும் யார் எடுப்பா? ட்ரம்ப் எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டம்மா தான் எடுப்பாங்க முடிவு. தெரியுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் தாயினுடைய சமையல் அறைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏதோ சிவாஜி கணேசனை பற்றி பேசுனீங்களே, எவ்வளோ பெரிய நடிகர் சார் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? அவர் சொல்கிறாரு, நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை போல நடித்திருக்கிறேன், வஉசியை போல நடித்திருக்கிறேன், பாரதியாரை போல நடித்திருக்கிறேன், நான் நல்ல பெரிய நடிகன். டி நகரில் நான் தான் சிவாஜி கணேசன் சொல்லி எனக்கு முன்னாடியே என் ஓட்டை ஒருத்தன் போட்டு போனான் பாரு, அவன் தான்டா பெரிய நடிகர். ஓட்டு வாங்குறதே, ஓட்டு போடுறதே பெருசாக இருக்கிற நாட்டில் ஓட்டு வாங்கி ஒருத்தர் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். சிவாஜி கணேசன் சொன்னார், ராஜாமணி அம்மாள் மட்டும் இல்லை என்றால் இந்த கணேசன் கடைசி வரை கணேசனாகவே இருந்திருப்பான்னு சொன்னார். சரிங்களா? அப்பேற்பட்டது தாய். தாய் கண்டிப்பாங்க. அம்மா சொல்லுவா தான் பொண்ணுட்ட, ஒழுங்கா காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்தி, உன் வேலையை நீயே பார்க்கணும், தலையை பின்னணும், எல்லாம் கண்டிப்பாக இருப்பா. இன்னொரு வார்த்தை சொல்லுவா, அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு உன் இஷ்டத்துக்கு இருக்குந்தா அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அதுவும் மாமியார் வீடு, அங்கே போய் நீ எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனால் என் வீட்டில் இருந்தால் நீ எப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் இருக்கணும்பா. அங்கே மாமியார் என்ன பண்ணுவா, இப்படிலாம் இருக்குதா இருந்தால் உன் தாய் வீட்டில் நீ இருக்கணும், இங்கே அப்படி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? 2 பேருமே தாய்மை என்ற இடத்திலே தான் இருக்கிறார்கள். பெத்த தாயாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, தாய்மை என்றைக்குமே கண்டிக்கும், ஒன்றை வழி நடத்தும்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதில் நடுவர் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், சிவராத்திரி 1, நவராத்திரி 9, அதுலேயும் கடைசி 3 நாள் யாருக்கு வச்சுருக்கோம்? சரஸ்வதி. ஏன்? ஞானம் எப்போவுமே நம்மளுக்கு கடைசியில் தான் வரும், புத்தி என்றைக்குமே கடைசியாக தான் வரும், பட்டதுக்கு அப்புறம் தான் வரும், அதுக்கப்புறம் முதல்ல வராது. பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒன்று தெரியுமா, சிவராத்திரி இல்லைன்னா நவராத்திரி இல்லைங்க சார். இல்லையா? ஆண் தரக்கூடிய உயிர் அணுவைத்தான் பெண் வயிற்றில் சுமந்து குழந்தையாக மாத்துறா. ஆண் உயிரணுவை தரலைன்னா பெண்ணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? தாய்மை அடைகிற பண்பு பெண்மைக்கு கொடுத்துருக்கிறா இறைவன் இல்லையா? ஆனால் தாயாக்குகிற சக்தியை யார் கொடுத்துருக்குறா? ஆணிடத்திலே கொடுத்துருக்கிறான். எங்கள் அணியில் சொன்னார் பட்டினத்தார், முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே இல்லையா, அன்னை இட்டத்தி அடி வயிற்றினிலே, யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று சொன்னார். எல்லாவற்றையும் திறந்தவர் பட்டினத்தார். இங்கே இருக்குது பட்டினத்தாருடைய ஜீவ சமாதி, அங்கே போய் பாருங்க. காய்ந்த விறகுகளை எல்லாம் அடுக்கி வைத்து தாய்க்கு தீ முட்டும் போது அந்த காய்ந்த விறகையெல்லாம் எடுத்து விட்டு பச்சை வாழை மட்டை அடைத்து வைத்து அங்கே தீயை மூட்டினார் பட்டினத்தார்.
எல்லாவற்றையும் துறந்த துறவியால் கூட, அதுவும் அவர் சாதாரண துறவி கிடையாதுங்க, சகல போகத்தோடு வாழ்ந்தவர், குபேரனைப் போல வாழ்ந்தவர். அவர் துறந்தார். ஆனால் கடைசியில் தாயை துறக்கவில்லை என்றால் தாய் எவ்வளோ மேன்மையானவள் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு நாளில் தன்னுடைய தாயாருக்கு தர்ப்பணம் பண்ணுற நிலைமை வரும் இல்லையா? அந்த சிராத்தம்னு சொல்லுவாங்க, கயாவில் போய் கொடுப்பாங்க. 64 பிண்டம் முடிச்சு வைக்கணும். அந்த 64 பிண்டத்தில் 16 பிண்டம் யாருக்கு தெரியுமா? தாய்க்கு மட்டும்தான் இல்லையா? ஏன்னா 1வது மாதம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, 2வது மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, 3வது மாதம் எவ்வளோ கட்டிருப்பேன்னு நம்மை உருவாக்குவதற்காக மிகவும் கடினப்பட்டவள் யார் என்று சொன்னால் தாய் என்பதால் தான் அவருக்கு 16 பிண்டம் நாம் பிடித்து வைக்கிறோம் என்று சொன்னால் மிகவும் போற்றப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது, வணங்க வேண்டியது. தாரத்தின் பெருமை இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. தாரத்தை காட்டிலும் தாயின் பெருமையைத்தான் நம்முடைய அருளாளர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் இந்த பாரத தேசத்திலே கொண்டாடி இருக்கிறார்கள். அதனால்தான் மொழியை கூட தாய்மொழியாக பார்த்தோம், நாட்டை கூட தாய் நாடாக பார்த்தோம். ஆகவே பெரிதும் கொண்டாடப்பட வேண்டியது தாய்மையின் பெருமையே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக அருமையான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஐயா திரு நெல்லை சுப்பையா அவர்கள், முனைவர் சுப்பையா அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது துறவிகளால் கூட துறக்க முடியாத உறவு தாயினுடைய உறவு. அதாவது துறவிகளாக ஒருவர் சென்ற பிறகு அந்த துறவியை அவருடைய தந்தை பார்த்தால் அந்த துறவியினுடைய காலிலே விழுந்து வணங்க வேண்டும். ஆனால் தாய் பார்த்தால் தாயினுடைய காலிலே விழுந்துதான் அந்த துறவி வணங்குவான். ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே, என் தாயி அவளை போல் யாரு இந்த ஊரிலே, அட தியாகி யாரு தியாகி யாருமில்லே போடா, தாயின் காலை வணங்கி கும்பிட்டுட்டு வாடாம்பார். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், நான் எங்கள் குடும்பத்தில் யாரையுமே போற்றி பாராட்டலை, எங்களுடைய குடும்பத்தில் யாரை பற்றியும் நான் கவிதை எழுதலை, ஆனால் என்னுடைய மனைவி பொன்னம்மாவை பற்றி என்னால் எழுதாமல் இருக்க முடியவில்லை. பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். யாரு? மனைவியினுடைய சமையலை பற்றி கவியரசு கண்ணதாசன். அதில் மட்டும் இல்லை, அவர் கவிதையில் மட்டும் சொல்லலை, அவர் திரைப்படத்திலையும் அதே கருத்தை எடுத்து வச்சிருப்பார். தாய் ஒரு கட்டத்தோடு அப்படி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் மனைவி என்பவள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு வரை நம்மோடு தொடர்ந்து வருபவள். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா. சரி, இப்போ தாயா தாரமா? தாரமும் உயர்ந்து நிற்கிறாள், தாயும் உயர்ந்து நிற்கிறாள். எப்படி தீர்ப்பு சொல்லுவது? பாரதியாரை கேட்டேன். அவர் சொன்னார், ஆதி சக்திதனை உடம்பில் அரணும் கோத்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதி மணி முகத்தினிலை செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாளை மார்பில் மாதவனும் ஏந்தினான் என்று சொல்லிவிட்டு சொல்லுவான், வானோர்க்கு ஏனும் மாதர் இன்பம் போல் பெரிதின்பம் உண்டோ, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் என்று நிறுத்தி இருந்தால் அவன் தாய்க்கு இணையாகத்தான் தாரத்தை பார்த்திருக்கிறான் என்பது தெரியும். ஏன்னா அவனே சொல்றான் இன்னொரு இடத்துல, உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ உணர்ச்சி கட்டீர். அங்கே உமையவள் என்றாலும் சக்திதான். எனவே காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் என்று அவன் நிறுத்தி இருந்தால் தாயும் தாரமும் ஒன்றுதான் என்று நாம் தீர்ப்பளித்து விடலாம். ஆனால் அடுத்த நிலைக்கு போகிறான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும். கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்றால் மனைவியாலே கடவுள் நிலை எய்த வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறான். சரி, பாரதி சொல்வது சரியா என்று சிந்தித்து பார்த்தேன். அதற்கு திருவள்ளுவன் எனக்கு விடை சொன்னான். இல்லறையிலே தொடங்குகிற பொழுது முதல் அதிகாரம் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரம்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தினுடைய நிறைவு குறளாக வைக்கிறான். அடுத்த அதிகாரமாக எதை தொடங்குகிறான் என்று சொன்னால், வாழ்க்கை துணை நலம் என்கிற அதிகாரத்தை தொடங்குகிறான். ஒருவன் தெய்வ நிலைக்கு, தெய்வம்னா தெய்வமா மாற முடியாது, தெய்வத்தன்மைக்கு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாழ்க்கை துணை மிக இன்றியமையாதவர், மனைவிதான் மிக இன்றியமையாதவள் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவன் வாழ்க்கை துணை நலம் என்கிற அதிகாரத்தை வைத்தான். மனைவி நினைத்தால் ஒருவனை தெய்வ நிலைக்கு உயர்த்த முடியும் என்று பாரதியும் வள்ளுவனும் சொல்லுகிற பொழுது, தெய்வமாக இருப்பவள் பெரிதும் போற்றப்பட வேண்டியவளா, ஒருவனை தெய்வமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவள் பெரிதும் போற்றப்பட வேண்டியவளா? தெய்வம் போற்றப்பட வேண்டியதுதான், வணங்கப்பட வேண்டியதுதான். உண்மையிலேங்க ஒரு மனிதனை மிகச் சிறப்பாக வடிவமைக்கிற இடம் இல்லறம்தான். இல்லறம்தான். அவ்வாறு வடிவமைக்கிற தன்மையை பெறுபவள் மனைவிதான், தாரம்தான். எனவே தெய்வமாகிய தாயை பெரிதும் பெருமைப்படுத்துவோம். ஆனால் தெய்வ சாதியை படைக்கிற தாரத்தை அதைவிடவும் சற்று கூடுதலாக பெருமைப்படுத்துவோம் என்று சொல்லி, இந்த உலகத்திலே மிகவும் பெருமைப்படுத்த வேண்டியது தாயினுடைய பெருமையாக இருந்தாலும் அதைவிட சற்று அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டியது தாரத்தினுடைய பெருமையே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.